I decide. I go extra. Presta, always extra. But what extra? அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். அடுத்த தமிழ் சினிமாவே வந்து அப்படின்ற மாதிரி இப்படியெல்லாம் நான் அடுத்த படம் கொடுத்துருக்கேன், இன்னும் படிக்கலை. படிச்சிட்டாங்கன்னா சில நேரங்கள் சம்பந்தம் சொல்கிறீங்கல்ல, அது நான் சொல்லலாம். தேட்டரில் நான் பார்த்தப்போ நான் ரொம்ப நாள் கழித்து எங்கள் அப்பா இறந்தப்போ நான் பார்த்தப்போ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த படம் பார்த்து அழுதுட்டு இருந்தேன். ஆனால் அந்த படத்தை நாங்கள் 7 பேர் தான் உட்காந்துருந்தோம் தேட்டரில். ஜேபிபின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை பற்றி யாருமே பேசலை. ரைட்டர்னு ஒரு படம் வந்துச்சு, தண்டகாரன் ஒரு படம் வந்துச்சு, 2ஆம் உலகப் போரின் கடைசி புண்ணுன்னு ஒரு படம் வந்துச்சு. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், அத்தனை படம் வந்துச்சு. மலையாள படம்னு சொல்கிறாங்கல்ல, தமிழ் படம்னு நம்ம கதை சுப்ராஜ் சார், ரஞ்சித் சார் அவங்கெல்லாம் வந்தப்போ ஒரு வேவ் ஆச்சுல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்போது சினிமா வந்து அந்த ஸ்டேஜில் தான் இப்போ இருக்குது. இப்போது வித்தில் ஒரு படம் ஓடுது, டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுது, அடுத்தடுத்து இப்போ வர்றங்க டெபியூ ஃபேஸஸ்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கிறதில்ல. கண்டென்ட் தான் முக்கியன்றது. இதை நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக ரிசீவ் பண்ணுறதுக்கோ அதுக்கான ரெகக்னேஷனோ கொடுக்கலன்னா, என்னை விடன்னு சொன்னாலும் பெரிய கிடையாது, பட் டேலண்டடாக நான் பார்க்குற பல பேர் இன்றைக்கி சினிமாவில் இப்போ இல்லை. என் கூட ட்ராவல் ஆனவங்க, அவங்களெல்லாம் பார்த்து நான் வியந்து இவங்கள மாதிரி நம்ம எழுத மாட்டோம்னு பார்த்தவங்க இப்போ சினிமாவில் இல்லை. பிகாஸ் ஆஃப் பெரிய படங்கள் வந்துட்டு உங்களை அப்படி உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கும், உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஆனால் எங்களை மாதிரி வர சின்ன படங்கள் மட்டும்தான் உங்களை வந்துட்டு ஆச்சரியப்படம் வைக்கும். உங்களை பார்க்க முடியும். அதில் எல்ஜிபிடி அப்போஸ் பண்ணியும் அண்ட் எனிதிங் விச் ஒரு சாவனிசம் கொண்டாடுற மாதிரியோ, இங்கே எல்லாரும் எல்லாமே சமம் அப்படின்றதுக்கு ஆப்போசிட்டாக பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரியோ அவங்கள இது பண்ணுற மாதிரி படம் பண்ண மாட்டேன். கொயர் கம்யூனிட்டி இது பண்ணுற மாதிரி படம் பண்ண மாட்டேன். நான் தான் ஆம்பளைன்னு சொல்கிற மாதிரி எந்த படம் பண்ண மாட்டேன். why this name? ஏன்னா இப்போ எங்கே இன்டர்வியூ போகிறேன்னு கேட்டால் முதல் ராத்திரி இன்டர்வியூ போகிறேன் அப்படின்னு டக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. why this name? படம் வந்துட்டு அந்த ராத்திரியில் நடக்கிற கதை தான். ஸோ அதனால் அன்றைக்கி ராத்திரி ஆரம்பிச்சா ராத்திரியே முடிஞ்சிடும். ஸோ இதை விட பெர்ஃபெக்ட் எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான். ஓகே, அந்த ஒன் நைட்டில் நடக்கிற அந்த ஸ்டோரி மாதிரி, அதனால அது முதல் ராத்திரி. ஆமாம், வேறு எதுவும் இருக்காது. இல்லை இருக்காது. பட் யூ டெல் மீ, உங்ககிட்ட ஃபஸ்ட்டு அந்த கதை நேம் சொல்லி இதுதான் டைட்டில்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ நீ வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பிரஷன் ஆர் வாட் டிட் யூ திங்க்? எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா தான் டைட்டில் இருந்துச்சு. அப்போது இந்த UA சர்டிஃபிகேட் பற்றியெல்லாம் நான் யோசிக்கல. அதை பற்றி யாருமே இப்போ அதுதானே சொல்லிட்டு அது ஏன் கவலைங்க. எனக்கு புரியல, தமிழ்ல புரியலையா? தமிழ் தெரியும், ஆனால் ராத்திரின்னு சொல்லும்போது அது ஸ்பெசிஃபிக்லி அது ஒரு இப்படி வரும்னெல்லாம் நான் யோசிக்கல. அவ்வளோ கெட்ட வார்த்தை இல்லை, கெட்ட வார்த்தை சொல்லல. எல்லாரும் ஓகே சார், இல்லை எல்லாரும் வந்து இது ஸ்பெசிஃபை பண்ணி அந்த கொஸ்டின் கேட்குறேன். அந்த அளவுக்கு இந்த டைட்டிலுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிதான் நான் யோசிச்சேன். அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்குறீங்க? இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை, அது நார்மலான ஒரு விஷயம்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்? இல்லை, இது வாண்டடாக தான். ஸோ என்னன்னா கதை இது அதை பற்றின கதை தான் இது. ஸோ முதல் ராத்திரி பற்றின கதை தான் இது. பட் அதான் சொன்னேன்ல, இப்போ டைட்டில் பார்த்தோன்னே ஒரு பெர்செப்ஷன் வருது இல்லையா, அந்த பெர்செப்ஷன் வந்து அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் படத்தில் இல்லை. இது 100% வந்து கிட்ஸோட ஃபேமிலியோட பார்க்குற படம். ஃபுல் அண்ட் அவுட் ஹியூமர் ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஜோனில் இருந்தீங்க. ஆமாம், இன்டென்ஷனலாக வைக்கிறது தான். ஸோ இட்ஸ் லைக் அதுக்கப்புறமா ஃபன்னாக இருக்கும் அந்த லாஜிக்கில். ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, லைக் அது ஒரு இது இருக்குன்னு. பட் ஆனால் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த முதல் ராத்திரியோட டைட்டில் பெர்செப்ஷன் மாறிடும் எல்லாருக்குமே. அர்த்தம் நிறையா இருக்கும், அவ்வளோ தப்பான அர்த்தமா இருக்காது. பட் இப்போ நீங்கள் இது சின்ஸ் இட்ஸ் டெபியூ, வாட் ஆர் தி சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்தது? பீட்
ஆக்டர் காஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஏன்னா நீங்களே தான் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கீங்க கரெக்டா? ஸோ எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் த சேலஞ்ச்? எல்லாமே சேலஞ்சு தான், எல்லாமே சேலஞ்சு தான். நம்ம இதில் என்ன இந்த கதையில் வர எல்லா கேரக்டர்ஸும் ரியல் லைஃப்பில் பார்த்த கேரக்டர்ஸ் தான். ஸோ அதனால் அது இதை ஃபஸ்ட்டு மவுண்ட் பண்ணி இந்த கதை எழுதி முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி முடித்த கதை. ஸோ அதுக்கப்புறம் நானும் ஷார்ட் ஃபிலிமாக இருந்துச்சு. இது நானும் ரிஷி என்னன்னு இதை ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணலாம்னு யோசிச்சு ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ ட்ராவல் பண்ணி தென் ப்ரொடக்ஷன் வந்துச்சு. இந்த ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே இது ஆக்சுவலாக தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி மைத்ரி மூவி மேக்கர்ஸ். அவங்களுக்கு லைன் பிடிச்சிருச்சு. ஆனால் அதை நான் அவங்களுக்கு சொல்லணும். ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லணும். இந்த கதையை நான் 1.5 மணி நேரம் இங்கிலீஷில் சொல்லணும். இங்கிலீஷ் சொல்லி அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொன்னதுக்கப்புறம் ஓகே எல்லாம் ஃபிக்ஸ்டு அப்படின்றப்போ ஆஃபீஸ் போட்டதுக்கப்புறம் காஸ்டிங் பார்க்கணும். காஸ்டிங் வந்து நம்ம ஹீரோ தவிர ஹீரோயின் தவிர இந்த கதையில் ஒரு 27 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே காஸ்ட் பண்ணுறதுக்கு ஆடிஷன்ஸ் போகும். டைரக்ஷன் டீம்லாம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட என்ன ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ காஸ்டிங் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் கிட்டத்தட்ட 40-50 பேர் போச்சு. அவங்க வேணாம் இன்னொன்று பாருங்க. ஆமாம், இது காஸ்டிங் ப்ராசஸே வந்து ஒரு பெரிய ஹெக்டிக்காக போச்சு. போயிட்டு கடைசியாக லேண்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியாக தான் இவங்களை காஸ்ட் பண்ணணும். ஹீரோயின் லாஸ்ட்டாக தான் வந்தாங்க. ஸோ அதுக்கு ஷூட் போனதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பேசினா அழுதுருவேன். அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்குது. காமெடியாக சொல்கிறேன், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஸோ அவ்வளோ சேலஞ்சஸ் மீன்ஸ் இதை புரிய வைக்கிறது இருக்குல்ல. இந்த இப்போ முதலாவது டைட்டில் சொன்ன உடனே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வருது இல்லை, ஆனால் அது கிடையாது. அதை வர்ற இப்போது நடிக்கிற எல்லாத்துக்கும் கதை பிடிச்சிருக்கும். ஆனால் அவங்க என்ன படம் பேர் என்ன, அது ஒரு பேர் அப்படி தான் போயிடுவாங்க. ஸோ முதலாவது சொல்கிற சில பேர் தயக்கம் இருக்கும், அவங்களுக்கு இல்லை. அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களே தைரியமாக சொல்ல ஆரம்பித்தாங்க இதுதான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள சொல்லலை, மற்ற ஆர்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். வீட்டில் மீனிங் தெரியாது எப்படியும், ஸோ அதனால் எனக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்துச்சு. ரிலீஸ் எல்லாமே டெபியூட்டண்ட்டாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற விஷயம் தான். பட் ஆனால் ஃபைனலாக அதை ஸ்க்ரீனில் பார்த்து இன்ஸ்பயர் ஆன டைரக்டர்ஸ் பார்த்துட்டு அவங்க நம்ம நினச்சே பார்க்க முடியாத வார்த்தைகள்லாம் நமக்காக சொல்லும்போது கொஞ்சம் இலகுவாயிடுச்சு. ஸோ உங்ககிட்ட வர்றப்போ we have seen you in lots of characters. இப்போ யூத்லேருந்து மரண மாஸ்லேருந்து all your characters was really good. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்தப்போ what was that one thing that made you okay இந்த கேரக்டர் நம்ம பண்ணலாம் அப்படின்னா? அப்படியெல்லாம் இல்லை. ஆக்சுவலி என்னை ஆடிஷன் பண்ணி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிஷன் கொடுத்து தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. ஸோ நான் ஓகே சொல்ல மாதிரி முழு கதையெல்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்சம் கிளைமேக்ஸ் மட்டும்தான் சொல்லலை. முழு கதை எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும்தான் சொல்லலை. ஆமாம், கிளைமேக்ஸ் மட்டும்தான் சொல்லலை நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஸோ அப்போது அந்த சொன்ன சீன்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ எப்படியும் இந்த படத்தோட எஸ்பெஷலி எனக்கு அப்போ தெரிகிறது ரிஷிச்சரன் பண்ண கேரக்டர் என்னோடய கேரக்டர் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எப்படியும் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்படியே செலக்ட் ஆகிட்டேன். ஓகே, ஏன் அவங்க தான் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இல்லை, கடைசியாக அவங்க தான் வந்தாங்க. இல்லைங்க, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு சேம் எல்லா கேரக்டர் இந்த படத்தில் ஆடிஷன் இல்லாமல் செலக்ட் ஆன ஒரே கேரக்டர் அவர் மட்டும்தான். அவர் ஏன்னா ஸ்கிரிப்ட்லேருந்தே நாங்களுக்கு தெரியும். ஸோ ட்ராவல் ஆகிட்டே இருந்தோம். இவங்க ஜோனோ டைட்டிங்களா அவங்க இந்த கேரக்டர் முத்துசெல்வி கேரக்டருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 38-40 ஆப்ஷன் பார்த்தோம். ஹீரோயின்ஸாகவே போய் சில நோன் ஃபேஸஸு, சில டெபியூ ஃபேஸஸு, எல்லாருமே டேலண்டடாக இருந்தாங்க. பட் சில விஷயங்கள் செட் ஆகாது, டேட்ஸு மற்ற விஷயங்கள் செட் ஆகாமல் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப டயர்ட். 30 நாள் ஷூட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியாக தான் சிறை ரிலீஸ் ஆகலை. 2 டேஸ் முன்னாடி ப்ரிவ்யூ பார்த்த ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி அனிஷ்மான் ஒருத்தங்க அடுத்த தமிழ் சினிமாவே வந்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெரி ப்ராமிசிங் ஆக்டர் that you have to agree. அக்ரி பண்ணிட்டீங்களா? இல்லை. ஸோ அவங்க வந்தாங்கன்னதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க, ஆடிஷன் கொடுத்தாங்க. ஆடிஷன் கதை சொன்னதுக்கப்புறமும் ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப டயர்டாயிட்டோம் ஹீரோயின் யாரும் இல்லைன்னு. அப்புறம் வந்தாங்க. இந்த படத்தில் ஒரு சீன் தான் எல்லாத்துக்கும் கொடுப்போம். ஆனால் அந்த சீன் இப்போ ரொம்ப சின்னதாயிட்டு ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டாங்க. என்ன ட்ரிம் ஆச்சு? அந்த சீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேஜஸ் சீன். அந்த சீனை வந்துட்டு அங்கே பண்ணும்போதே ஓகே இவங்க தான் அந்த கேரக்டருக்குன்னு அப்பயே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஓகே, you've seen that அந்த கேரக்டரோட பார்த்துட்டு.
அதே மாதிரி தான் உங்ககிட்ட I've seen you in many films like ரொம்ப underrated சில நேரங்களில் சில மனிதர்களாக இருக்கட்டும் நிறைய கேரக்டர்ஸ் ஆஃப் யூ இஸ் லைக் ரொம்ப பரிச்சயமான முகம் எல்லாருக்குமே we have seen you பட் ஃபுல் அண்ட் ஃப்ளெஜ் இந்த மாதிரி நாங்கள் வந்து எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஃப்ரம் யூ பட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் அவங்க கூட ட்ராவல் ஆனீங்கன்னு சொன்னாங்க why did you have some hope on the script why was that அது தெரில எப்போவுமே நான் அதிகமாக இன்ஸ்டிங்க்டை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ என்ன ரீசன்னே தெரியாது. இந்த லவ் மாதிரி தான், எதுக்கு பிடிச்சிருன்னு கேட்டால் தெரில, பிடிச்சிருக்குன்னு இருக்குல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை நான் நம்பினேன். எனக்கு அதே மாதிரி இது என்னோடய ஃபஸ்ட்டு படமாக பண்ணுங்கிறதுலையுமே ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஸோ எனக்கு அவன் சொல்லும் போது வெறும் லைன், அதாவது ஷார்ட் ஃபிலிமோட ஒரு லைன் தான் சொன்னான். படமாக பார்த்தா அதில் வந்து ஒரு ஒரு என்னோட 10 நிமிஷம் இருக்க மாட்டா, 8 நிமிஷம் நினைக்கிறேன் நீ சொன்னது. அவ்வளோதான் அந்த கண்டென்ட்டு. இது படமாக பண்ணலான்டா, இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு 2 பேருமே அதை ரொம்ப பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணோம். அவனுக்கும் அந்த அவனுக்குமே டவுட் இருந்துச்சுலடா ஃபஸ்ட்டு, ஆனால் அதுக்கப்புறம் அவனுமே அதை பிலீவ் பண்ணிட்டான். ஸோ அது என்னெல்லாம் தெரில, ஆனால் தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கு இன்னும் அதிகமாக நம்பிக்கை இருக்குது. நாங்கள் நம்பினது அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ அது இருக்குது. அண்ட் தட் எனி ஒன் சீன் ஃப்ரம் த ஃபில்ம் நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு பண்ணியிருந்தீங்க, நாங்கள் வி வில் வெயிட் டு see that in தியேட்டர்ஸ்னால் அது என்ன ஒரு சீனாக இருக்கும்? வாட்ஸ் யுவர் ஃபேவரட் சீன்? ரிவீல் பண்ணாமல் யூ கேன் சே இந்த இதுக்கு முன்னாடி வரும் அப்படின்னா அது சும்மா கொஞ்சம் அது சொன்னா தானே அவங்களுக்கு ஓகே. அப்படி ஒரு சீன் இருக்கு ஆக்சுவலி. அது நானும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன். அதுவா இல்ல ஆனா அந்த சீன் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு நான் லைவ்ல பார்க்கும்போது நான் அழுதுட்டேன். இவங்களோட சீனா? ஓகே, என்ன சீனா இருக்கும் நீங்க எதாவது கெஸ் பண்ணுங்க. அதான் நான் என்ன மாதிரி பண்ண அந்த மாதிரி எனக்கு என்னென்னா சீனுன்னு இல்லை, எனக்கு ஹோல்சம்மாகவே 6 இயர்ஸாக வந்து எங்கள் ரூம் இருக்கும். டெய்லி உட்காந்து இந்த ரூமில் வந்து டைல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைல்லையுமே சீனாக எழுதி 2 பேரும் வந்து நிறைய சைக்கோ கொலைகாரங்க இருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் இதெல்லாம் இப்படி பண்ணணும் அந்த மாதிரி அந்த இது கஜினி சூர்யா மாதிரி ஃபுல்லாக எழுதி இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேர்ஷன் நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு வந்து இது படமாக எனக்கு எல்லாம் அப்படி பார்த்தா எனக்கு அந்த ஹோல் படமாக எல்லா சீனுமே நம்ம இமேஜின் பண்ணி நம்ம நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ண அவன் சொல்லும் போது அது நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அதை நம்ம பேசி ஒன்று பார்த்துட்டு ரியலில் பார்க்குறோம்ல. அது நிறைய படங்கள் நான் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இப்படி தான் போயிருக்கு. இதுக்கு நாங்கள் இந்த படம் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ராவல் அதிகம். ஒரு 6 இயர்ஸாக அது நடக்குமா நடக்காதா, அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி வரும்போது எனக்கு ஹோல் சீன் இல்லை, ஹோல் படமாகவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அது இதுதான் உங்களோட ஜேர்னியை நான் எடுத்துக்கிறப்போ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி. யூ ஸ்டார்டட் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ நீங்கள் கவுண்ட் வச்சுருக்கீங்களா? ஹவு மெனி ஃபிலிம்ஸ் யூ ஹவ் டன்? சார் 25 இன்க்ளூடிங் சீரீஸ், வெப் சீரிஸ். பட் யூவ் டன் அ லாட். ஏன்னா எல்லாருக்குமே ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப பரிச்சயமான முகம். பட் வந்து வேர் டு யூ திங்க் இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு சில இயர்ஸ் ஆகிருக்கும் ஆர் சம் இதில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி ஏதாவது மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வந்துருந்துச்சா? இருக்குது. இப்போ நான் ஒரு 2-3 ஆல்ரெடி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கிறது இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. அதில் ஒன்று நான் கப்புள் ஃப்ரெண்ட்லி பண்ண வேண்டியது. ஓகே, அது தெலுங்கில் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொன்று பண்ண போகிறதுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு படம் இந்த படம் தான் பண்ணுங்கிறதுல நான் அப்போத்துலேருந்து உறுதியாக இருந்தேன். ஸோ அதுதான் பிளான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்ககிட்ட கேட்டிருப்பாங்களான்னு தெரியல, பட் வென் ஐ சா யோர் ட்ரெய்லர் எனக்கு வந்து ஒரு மலையாளம் கேட்டிருக்காங்களா ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. விச் வாஸ் லைக் இன் பாசிட்டிவ் வே. நான் சொல்கிறேன். ஆமா நான் ஸ்கிரிப்ட் அவங்கள வெறுப்பேறதுக்காக கேட்குறீங்களா? ஓகே. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த ஒரு, ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க மலையாளம் படம் நல்லா இருக்கும், பட் யாருமே அப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுக்கணும் ஆர் சம்திங்கில் ஏதாவது இது வர மாட்டேங்குது. பட் அது இன்டென்ஷனலாக பண்ணதா இல்லை யூ ஜஸ்ட் அந்த ஃபீட்பேக்கை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். அட் த சேம் டைம் என்னென்னா மலையாளம் படம் மாதிரி இருக்குன்றதோட ரீசன் வந்து இருங்க என் இண்டஸ்ட்ரிக்கு நான் தாங்க பேசுவேன் அப்படின்றப்போ அவங்க அங்கே ஏன் அவ்வளோ இதாக இருக்குன்னா தே ஆர் வெரி ரூட்டட் டு தியர் கல்ச்சர். அவங்க எது எடுத்தாலும் அதில் நம்ம பாராட்டுற எல்லா படமுமே அது கல்ச்சர் ரூட்டடாக அவங்க எடுப்பாங்க. இங்கே எடுக்காமல் இல்லை, இங்கே எடுத்திருக்காங்க. இங்கே எடுத்து நம்ம எத்தனை படம் நம்ம பார்த்துருக்கோன்றது இருக்குது. இப்போ நான் சொல்லணும்னா சில நேரங்கள் சம்பந்தம் சொல்கிறீங்கல்ல, அது நான் சொல்லலாம். தியேட்டரில் நான் பார்த்தப்போ நான் ரொம்ப நாள் கழித்து எங்கள் அப்பா இறந்தப்போ நான் பார்த்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த படம் பார்த்து அழுதுட்டு இருந்தேன். ஆனால் அந்த படத்தை நாங்கள் ஒரு 7 பேர் தான் உட்காந்துட்டு இருந்தோம் தியேட்டரில். ஜேபிபின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை பற்றி யாருமே பேசலை. அது அவ்வளோ பாராட்ட வேண்டிய படம். ரைட்டர்னு ஒரு படம் வந்துச்சு, தண்டகாரன் ஒரு படம் வந்துச்சு, 2ஆம் உலக போரின் கடைசி புண்ணுன்னு ஒரு படம் வந்துச்சு,
இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அத்தனை படம் வந்துச்சு. மலையாள படம்னு சொல்கிறாங்கல்ல, தமிழ் படம்னு நம்ம ஒரு ஸ்டேஜில் வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு இந்த ஜென்ரேஷனில் சொல்கிறேன், என் ஜென்ரேஷன் ஃபில்ம் மேக்கர்ஸ்லேயே 20-30 படம் நிறைய இருக்குது. இருக்கு. ஆனால் நம்ம அதை எனக்கு இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ எனக்கு இருக்கிற பயமும் ஒரு கட்டத்தில் ஓகே நல்ல படம் அதை கடந்து போயிடணும்னு பயமும் இருக்குது. நல்ல படம் பண்ணுறேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் சொல்கிறேன். எந்தெந்த படம் நமக்கு ரூட்டடாக எவ்வளோ இண்டிபெண்ட் ஃபிலிம் கல்ச்சர் ஆகட்டும். ஸோ மலையாள படம்ன்றது ஒரு நீ உன் ஊருக்கான படம் எடுத்திருக்கேன்றதை தான் நான் எடுத்துக்கிறேன். நீ எந்த ஊரில் வந்தியோ அந்த ஊர் என் கண்ணு காட்டுறல்ல, அது நீ மலையாள படம் மாதிரி எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்கன்றதை எடுத்துக்கிறேன். ஆனால் அதை அப்படி ரொம்ப நம்ம அப்படி டேக் பண்ண வேணான்றதுமே இதை நான் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை இது பண்ணி சொல்லலை. அவங்க ஸ்டாண்டர்ட் வச்சிட்டாங்கல்ல, இங்கே நம்மக்கிட்ட அது அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டான ஆட்களும் இருக்காங்க. அது நம்ம இப்போது ஒரு 5 கோடி ரூபா இருந்துச்சு, 6 கோடி ரூபா இருந்துச்சு அப்படின்னா இங்கே மிகப்பெரிய கதைகள் சொல்கிற அளவுக்கு ஃபில்ம் மேக்கர்ஸ் எனக்கு தெரிஞ்சே இப்போ கருப்புன்னு ஒருத்தர் இருக்கார். எனக்கு அடுத்த படம் ஒன்று கருப்புன்னு இருக்கார், ஸ்ரீனி ஒருத்தங்க இருக்காங்க, கார்த்தி இருக்கான், அருண் இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஃபில்ம் மேக்கர்ஸே அவங்கள்ட்ட இருக்கிற கதையெல்லாம் இப்போது இவர் அறிவு இருக்கார், குரு இருக்கார். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஃபில்ம். நான் ஏன் நேம் சொல்கிறேன்னா, நாளைக்கு அவங்க இதை கட் பண்ணி ஸ்டேட்டஸ் ஆகும்போது அவங்க எல்லாத்துக்கும் இப்போ நான் இந்த படம் வருதில்ல, இது எனக்கு அடுத்து வர 10 பேருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குன்றது இருக்குல்ல, அதுக்காக தான் மலையாள படம்ன்றதை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். ஆனால் நம்ம மிகப்பெரிய கதைகள் இருக்கிற ஒரு சமுதாயம் தான். நம்மளுடைய நாவல்களும் சிறுகதைகள் எடுத்தாலே எவ்வளவோ இருக்குது. ஸோ பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். அதை அப்படி சொல்லவும் வேணாமேன்றதும் எனக்கு இருக்குது. ஓகே, அப்படியே கொஞ்சம் ஆமாம், நல்ல படம்ன்றதை அதை எப்படி வேணால் சொல்லலாம். நான் அதை அப்படி எடுத்துக்க மலையாள படம் நல்ல படம் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ஓ டு யூ. இப்போ நீங்கள் சரி பண்ணீங்க இல்ல சொன்னேன், ஏன்டா அங்க சொல்றீங்க? நீங்க தான் இப்போ கேரளாவோட ரெப்ரசன்டேட்டிவ், தப்பா சொல்லல? இல்ல ஸோ we have a surprise person ஒருத்தவங்க வந்திருக்காங்க which is associated with your team. பார்க்கலாமா? சொல்லுங்க. சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க, சொல்லுங்க நீங்க. ஆமா ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களுமா? Tell us about your role in this film. ரோல் சொல்லக்கூடாது. இவருதாங்க அவரை தெளிவா பேசுறாரு. ஓகே, சொல்லி கூட்டி வந்திருக்கு. இல்ல ஜஸ்ட் உங்களோட ஒரு கதை ரோல், இந்த படம் கதை கேட்டப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த மாதிரி டைரக்டரை பத்தி நான் நல்ல வார்த்தை சொல்லலாம். ஏன்னா ஒரு இன்டர்வியூல 2 பேரும் ஒன்றும் சொல்லல. நீங்க சொல்லலாம். அப்படியே ஐயா யாரும் சொல்லல? நீங்க சொல்லலாம். அவங்களும் சொன்னாங்க. நான் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஐயா பக்கத்துலேருந்து அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் மேக்ஸிமம் எனக்கு எதுவும் கால் வராது. நானும் அதில் ஹோப் பெருசாக வச்சுக்க மாட்டேன். இங்கே ஃபஸ்ட் டைம் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு நான் போயிட்டு மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நானும் கம்பெனி ஆர்டிஸ்ட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு திருப்பி ஒரு கால் வந்து திருப்பி ஒரு ஆடிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். திருப்பி பார்த்துட்டு கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இந்த ரோலுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆடிஷனா? நான் நிறைய ஆடிஷன்ஸ் அதுக்கு முன்னாடி போயிடுச்சு. நான் செலக்ட் ஆனதில் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் ஆடிஷன். சொன்னோன்னே நீங்கள் மாற்றி யாருக்காவது கால் பண்ணியிருக்கீங்க, எனக்கு அந்த வைப்பில் தான் அப்போ வரைக்குமே இருந்துச்சு. நான் நம்பலை. அப்புறமா ராஜாயா மீட் பண்ணோன்னா அவங்க தான் ஃபுல்லாக நரேட் பண்ணாங்க. நாங்கள் செட்டில் போனதுலேருந்து செட்டு கடைசி நாள் வரைக்கும் நான் எப்படி இருந்தனோ அதை அவர் சொல்லி கொடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணது தான். அப்படியா? தேங்க்யூ ஸோ மச் ஐயா. எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தில் இந்த ட்ராக் ஒரு விஷயம் ஒன்று பண்ணும். அது படமாக பார்க்கும்போது தெரிய வரும். ரிலீஸ்க்கு அப்புறம் சூப்பரான ரிவ்யூஸ் வரப்போகுது. இவரும் வேலன் சொல்லிட்டு 2 கேரக்டர்ஸ் தான். அவங்க 2 பேருடைய காம்போ ஒரு மாதிரி செமையாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஓவர் டு யூ. இப்போ நீங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வி ஆல்ரெடி சீன் யூ இன் சிறை, யூத். இந்த செட் எப்படி உங்களுக்கு இருந்தது கம்பேரிட்டிவ்லி? ஆர் வந்தப்போ how did you feel on the sets or about the director? வந்தப்போ ரொம்ப பயந்துட்டு தான் வந்தேன். இல்லை நாங்கள் அப்படி எதுவும் பண்ணல. அப்படி இல்லை, எனக்கு யாரையுமே தெரியாது. ரொம்ப எனக்கு வந்த டைமில் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ ரொம்ப பயமாகவே இருந்துட்டு. ஆனால் ஒரு 2 நாள்லே எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் ஐ ஹவ் ஒர்க் வித்னு. திருப்பி சொல்லுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் ஐ ஹவ் எவர் ஒர்க் வித். அது எப்படியும் இப்போ வரைக்கும் எல்லாரும் அவ்வளோ ரொம்ப எப்படி சொல்கிறது, சினிமாவை இவ்வளோ பேஷனேட்டாக பார்க்குற இப்போ ரிஷிச்சனா இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும்,
அது அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து இவங்க வந்த ஒரு growth இருக்குது. இப்போது ஹீரோவாக இவங்க பண்ணுறாங்க, டைரக்டராக இவங்க பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது பார்க்கும்போது. ஸோ அப்படிப்பட்ட டீம் கூட ஒர்க் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நடிக்கும்போது. அந்த மாதிரி ரொம்ப பேஷனேட்டாக ஹார்ட் ஒர்க்கிங்கான டீம் கூட நான் ஒர்க் பண்ணேன். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓவரால் தான் நிறைய பேர் நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி நம்ம டைரக்டர் சொன்னார். ஸோ அவங்க கூட நடிக்கிறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அது ஃப்ரெஷ் டீமா இது? யூ நெவர் ஒர்க் வித் ஆர் தி சேம் பீப்புள்? ஃப்ரெஷ். அதான் இப்போ லீட் கேரக்டர்ஸ் நாங்கள் இப்போ ஹீரோயின் அப்படி சொல்லலாம். பட் ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த படத்தோட ஹீரோயின்ஸ் வந்து யாருன்னு பார்த்தாக்கா அந்த 27 கேஸ்ட் இவங்க எல்லாருமே தான். இவரும் இவர் அதில் Okay, one of the 27. எஸ் ஆக்சுவலாக. ஸோ இவங்களோட இந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளார நாங்கள் 2 பேர் இருக்கிறது தான் விஷயமே. ஸோ வி ஆர் அ பார்ட்னு சொல்லலாம். கரெக்ட் தானே? ஓகே தானே? ஸோ இதுதான். அண்டு இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து கேஸ்டிங் சூஸ் பண்ண விதம் இப்போ சில பேர் இருக்காங்க, பக்சன், சேத்தன் சார், இவங்க வெங்கடேஷ் சார். பட் ஆனால் அப்துல் அதான் இவங்க எல்லாருமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இவங்கக்கிட்டேயே வந்து புதுமையான ஒரு வேரியேஷன் வந்து இதில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக வெங்கடேஷ் சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு வெங்கடேஷ் சார் இருப்பார். சேத்தன் சார் நீங்கள் புதுசாக பார்ப்பீங்க. பக்சனை வந்து ரொம்ப புதுசாக பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அப்துலுக்கு வந்து பெரிய பார்த்தவங்க நிறைய பேர் அதை பாராட்டியிருக்காங்க. ஒரு மாதிரி பயங்கரமாக பிரிச்சிருக்காரு அவரும். ஸோ மீதி காஸ்டிங் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக ஊருக்கு போய் அங்கே இங்கேன்னு சொல்லி ஒரு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நேச்சுரலாக எடுக்க முடியுமோ ஊருக்குள்ளார இருக்கிறத அப்படி தான் எடுத்துகிறாங்க. டு பி ஃப்ராங்க், உண்மையிலே ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ் பண்ணதை விட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே அவ்வளோ பக்கா, இன்க்ளூடிங் ஐயா. எஸ், இட் வாஸ் ஸோ நேச்சுரல். ஸோ அதுவே வந்து இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். அதான் சொன்னேன், படம் பார்க்கும்போது ரியலாக ஒரு ஃபேமிலிக்குள்ளார போயிட்டு மிங்கிள் ஆகிட்டு வெளில வந்த ஃபீல் இருக்கும் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். ஸோ இட்ஸ் அ ஃபேமிலி மூவி. அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு. ஆஸ் அ டிரெக்டரா ஹவு டிட் யூ ஃபீல்? எப்படி இருந்தது உங்களுக்கு? நோ கமெண்ட்ஸ். அதானே ஆஃப் தி டிவி அவங்க இது அந்த மருதுன்ற கேரக்டரும் முச்சல்ன்ற கேரக்டரும் முன்னாடி அவங்கள்ட்டையும் சொன்னது தான். இந்த கதையில் வர எல்லா கேரக்டர்ஸும், இந்த இவர் பண்ண கேரக்டர் ஆகட்டும், எல்லாமே என் ரியல் லைஃப்பில் நான் பார்த்து பேசி பழகின கேரக்டர்ஸ் தான். ஓகே, சம்மன் யூ நோ. ஆமாம். மருதுன்றது என் மாமாவோடைய கேரக்டர் தான். முச்சல்ன்றது என் மைனியோட கேரக்டர். அவர் பண்ண சம்சன்றது என் ஃப்ரெண்டோட கேரக்டர். எல்லாருமே சேத்தன் சார் கேரக்டர், பக்சர் கேரக்டர் எல்லாருமே எங்கள் பெரியப்பா சித்தப்பா. ட்ரூ கேரக்டர்ஸ். இன்சிடென்ட் ஒரு இன்ஸ்பயர்ட் பை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதான் அவங்க செரிஷ் பண்ணுற மாதிரி இருக்காது. பார்த்ததுக்கப்புறம் ஏன்டா நாங்கள் இப்படி ஆட இருந்தோன்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 கேரக்டர்ஸ் நேரில் பார்த்ததுனால மருது வந்துட்டு அவருக்குள்ளேயே ஒரு மருது உண்டு. ஸோ அதனால் எனக்கு பழகும் போதே படம் பார்க்கும்போது தெரியும் அதுக்கு ஒரு ஆர்க் ஒன்று இருக்கும். அந்த ஆர்க் நான் ரியல் லைஃப்பில் அவர்கிட்ட இருக்கிறது தான். ஸோ அது இதாக தெரில, நாங்கள் பழகிருக்கோம். வேறு முச்சரி கேரக்டர் மட்டும்தான் நான் அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேருடைய மொத்த ரெப்ரசன்டேஷனாக தான் நான் முச்செல்வியை பார்க்குறேன். இவங்ககிட்டையும் அதுதான் சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒன்று தான் எனக்கு ஆடிஷனுக்கு அப்புறமும் சரி இவங்களுக்கும் நான் சொன்னது. பட் படம் முடித்ததுக்கப்புறம் நான் அந்த 5-6 பேர் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. யார் நினச்சி எழுதணும், ஷீ ரியலி புல்ட் இட் ஆஃப். அந்த 5-6 பேர் யாருன்னு கேளுங்க. அந்த 5-6 பேர் யாரு? பேர் சொல்லுங்க, தப்பு இல்லை. இன்டர்வியூ நடக்கணுமா? இல்லை, நான் கேட்கல, அவர் கேட்டாரு. நான் வந்து 5 பேர் யாரு அது வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு சொல்றேன். ஏன்னா இவங்களுக்கு மட்டும் மாமான்னு சொன்னீங்க. அப்ப முத்துச்செல்வி யாரு? சொல்லுங்க. நம்ம ரியல் லைஃப்ல ஒரு இந்த வயசுல இருக்கிற பையன் கடந்து வந்த பெண்கள் யாரா இருப்பாங்க? அம்மா, அக்கா, தங்கச்சி, லவ். உனக்கு தான் அக்கா இல்ல? லவ். எக்ஸ் லவ். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கேரக்டர்? நீங்க பண்ணதுலே வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கேரக்டர்? இது சொல்லக்கூடாது, ஏன்னா இது ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க. சம் அதர் which is underrated but yet you love it so much. 1 or 2-3 சொல்லலாம். மத்தகம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள், அது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலி ஃபேவரெட்டு. அப்புறம் மத்தகம், அப்புறம் அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. பட் ஆனால் இது 2 தான் எனக்கு ஸோ ஃபார் ஃபேவரட்.
அப்கமிங்கில் இன்னும் இருக்குது, அதான் இது அது. ஸோ இந்த 2 படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். சில நேரம் டாப் மோஸ்ட். ஓகே. அண்ட் டாரதி பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் பிகாஸ் இட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அது அதை பற்றி ரொம்ப பேசவே கூடாது. இல்ல இல்ல But- செட்ல வந்துட்டு இரு இல்லை எந்த படம் இல்லை 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 அவங்க அதை சொல்ல வரல, அதை தான் அது சொல்லக்கூடாது. அவன் அதை சொல்லவே வரல. அவங்க செட்டில் வந்து சரியா, கேட்கறது வந்து- எங்ககிட்டயே சொல்ல மாட்டாரு. நாங்கள் என்ன எதுவும் கேட்டால் அது அது ஒரு படம், அது ஒரு படம் அப்படின்னு. ஸோ இது அதான் என்ன அதை பற்றி how சொல்லணும். excited you are? வெரி மச் எக்ஸைட்டட். ஸோ எனக்கு என்ன நீங்க என்ன வேணும்னா கேட்கணும்னா முதராத்திரி டோரத்தையும் கேட்கணும். நீங்க அப்படி கேட்கணும். அப்படி இப்போ அவர் கேட்டாரு, சொல்லுங்க. டாரதி விசஸ் அதுக்கு ரீயாடா நீங்க அப்படி வரணும். இப்போ ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது, எதுக்கு போவீங்க? ரெண்டுத்துக்கும் தான். FDFS உண்மை ஃபர்ஸ்ட் ஹாஃப் இங்கே செகண்ட் ஹாஃப் அங்கே அப்படின்னு போவேன். எப்படி வெற்றி தருற ஒரு படம், ராகுல் படம் இங்கே பார்ப்பீங்க. ஒரு கால் அங்கே ஒரு கால். எனக்கு ரெண்டுமே ரொம்ப பர்சனல். ஏன்னா இது இப்போ என்ன சொல்றது, எந்த அளவுக்கு கனெக்ஷன்னா 2 படத்தோட ஆஃபீஸும் ஒரே நாள் தான் போட்டாங்க பூஜை. ஓ ஸோ ரெண்டுமே ஒரே நாள். காலையில் முதராத்திரி போடுறேன், மத்தியானம் அங்கே போகிறேன், இங்கே ஆஃபீஸ் போட்டு செட் பண்ணிவிட்டு நான் இங்கே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் போகும்போது அந்த ஷூட்டை முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே ரெண்டுமே எனக்கு வந்து ப்ரைமரி லான்ச் தான். ஸோ இதுதான் எனக்கு. அது வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ஹாப்பி. ஏன்னா கார்த்தி அண்ணன் வந்து எப்படின்னா, இப்போது அவர் வந்து பர்சனலாக எனக்கு எப்படின்னா, அவரால் தான் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஒரு செட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்ன மாதிரி நிறைய ஃப்ரெஷர்ஸ் உள்ளார வரலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்பு கொடுத்ததே அவங்க தான். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளார நான் இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஃபார் எவர் டெப்டட் தானடா கரெக்டாக அது கிரேட்ஃபுல். நன்றி கடன் கிரேட்ஃபுல் எப்போவுமே அது இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு அது பயங்கர ஹாப்பி. அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் லான்ச். ஆமா, ஏன்னா ரெண்டுத்துக்குமே சிமிலாரிட்டி என்னன்னா, இவங்களும் இப்போ டெபியூ வராங்க. ஹி வாஸ் ஆல்சோ அந்த மாதிரி உள்ள வந்ததுனால இயக்குனர் அப்படி இப்படி ஹி ஆல்சோ கேம் வித் தட் பவர் அந்த நீங்க சொன்ன மாதிரி பிகினர்ஸ் எல்லாருமே வரலாம் அப்படின்னு சினிமா வந்து அங்கேருந்து காட்டினாங்க. எஸ் ஓகே. ஸோ வந்து எல்லாருமே நீங்களும் இன்க்ளூடிங் ஆல் ஆஃப் யூ ஏன் வந்து why we should watch. ஆமா எஸ். அண்ட் டிஃப்ரெண்டா சொல்லுங்க, எல்லா இன்டர்வியூ மாதிரி சொல்லக்கூடாது, டிஃப்ரெண்ட். அங்க இருந்து ஆரம்பிங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட் 3 reasons why you should watch ன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் இது பர்சனலாக எனக்குமே நான் தான் சொன்னேன். லைக் நான் வந்து இந்த லோக்கல் தேட்டரில் ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்து இந்த ஆடியன்ஸோட கலகலன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்க்குற ஒரு பர்சன் தான். அதில் நம்மளுக்கு நிறைய இருக்கும், சிலது ஃபியூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம ஒரு இதாக ப்ரெசென்ட் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ இந்த படம் அந்த மாதிரி ஃபேமிலியோட ஒரு மாதிரி எல்லாரும் என்ஜாய் பண்ணி குட்டி பசங்க அதான் சொன்னேனே அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது நீங்கள் இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம நிறைய பேர் இப்போது சிட்டி லைஃப்குள்ளே வந்துட்டோம். நிறையா திருவிழாலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, ஊரெலாம் எவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுருப்போம்னு தெரில. பட் ஆனால் அதெல்லாம் நம்ம ஒரு வாட்டி விசிட் பண்ணும்போது ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்கும்ல. இந்த படம் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வருவீங்க, உங்கள் சொந்த ஊருக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு வருவீங்க. உங்கள் மிஸ் அவுட் ஆன ஃபேமிலி, டச்சில் இல்லாத ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு மேபி அவங்கள்ட்ட பேசணும்னு தோணும், இல்லை பேசக்கூடாதுன்னு தோணும். அதுவும் தோணும். குட் ஒன். எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு மேரேஜ், ஒரு சொந்தக்காரங்க நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ் மேரேஜ் போகும்போது அது இன்னும் வேற ஒரு ஃபீல் இருக்குல்ல. லிட்ரலாக உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு க்ளோசஸ்ட் மெம்பரோட ஃபேமிலி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நேரில் போய் அங்கே போய் இருந்துட்டு வந்த மாதிரி இருக்கும். அதை சொன்னேன், எவ்வளோத்துக்கு எவ்வளோ இந்த காஸ்டிங் வேர்ல்டு எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். உங்களுக்கு நிஜமாகவே லைவாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துருக்கும். 2 ரீசன் சொல்லிட்டேன்னா, மூணாவது என்னோட காசு போட்டு பண்ணியிருக்கோம், காசு போட்டு பண்ணியிருக்கோம், பார்த்துருங்க. கண்டிப்பா. எஸ், ஓவர் டு யூ. 3 reasons. ஃபஸ்ட்டு ரீசன் ராஜா ஏக்காவை இந்த படத்தை பார்க்கணுன்னா, ஏன்னா ஐயா ஃபஸ்ட் டேலேருந்து நான் அவரை நேரில் பார்த்துட்டே இருக்கேன். எப்போதுமே ரொம்ப டென்ஸ்டாக தூங்காமல் Tense-ஆ இருப்பாரா? ஆனால் ஏதோ உழைக்கணும். அதாவது சேர்த்து வச்ச எல்லாத்தையும் மொத்தமா போட்டு படைச்சாச்சு. இல்லை டென்ஷன்ல கொஞ்ச நாள்ல இவங்க சாகுறது கூட சான்ஸ் இருக்கு. அண்ணா நான் பரவாயில்லண்ணே. ரெண்டுமே உண்மைதான். நல்ல வேலை மைக்கு போல. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டா இருப்பேன்னு சொன்னேன். பிக்கப் ஆயிருக்கும். கேட்டிருக்குமா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் எங்க 3 பேர், அதாவது அவருக்கு வேலன் வேலனுக்கு 2 பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் அவங்க தான். செம்ம. எஸ், அதுக்காகவா? ஆமாம். அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல.
எப்போதுமே ஏதாவது ஓடிக்கிட்டே இருப்பார். ஏடி ஓடுறாங்களோ இல்லையோ அண்ணன் சுற்றிட்டே இருப்பாப்புல செட்டு மொத்தமும். அதனால் அண்ணனுக்காக இந்த படம் ஓடணும். 2வது ஐயாக்காக. ஏன்னா எனக்குமே எதுவுமே தெரியாது. எனக்கு நடிக்கிறத தவிர நடிக்கவே கொஞ்சம் தான் தெரியும். ஐயா வந்து பயங்கரமாக நடிப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஐயாக்காக இந்த படம் ஓடணும். நல்ல பெர்ஃபார்மர், அடக்கமாக பேசுகிறாரு. ஆனால் ஆக்சுவலாக உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் வந்தால் தெரியும். நான் இது சும்மா இப்போ சொல்லணுங்கிறத சொல்லுவாங்களா, அப்படி இல்லை, ஜென்யூனாக சொல்கிறேன். உண்மையிலேயே விட்ட ஒரு நல்ல பெர்ஃபார்மர் இருக்காப்புல. ரொம்ப பெரிய வார்த்தை சொல்கிறீங்க ஐயா. எப்படி ரியாக்ட் பண்ண கூட 3வது உங்களுக்காக வரணும். 3வது நான் உங்களுக்காக எங்கள் எல்லாருக்காகவும். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம். ஓகே டன். What do you? இப்போ எங்கள் தலைமை பேச பாருங்க. இல்லை படம் முடிஞ்சு இப்போ ஒரு 1 வீக் கழிச்சு நீங்கள் சும்மா யோசிக்கும் போது கூட இந்த படத்தோட கொஞ்சம் சீன்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் வரும் கண்டிப்பாக. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்னு நான் நம்புகிறேன் இந்த மூவி. அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி மிரர் மாதிரி இருக்கும். நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அது இப்போ நம்மளுக்கே நம்மளை பார்க்குற மாதிரி சில படத்தில் தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சிட்டு என்டர்டைன்டாக பார்க்க முடிஞ்ச ஒரு படம். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. வந்துட்டு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு பண்ண ஒரு படம். எல்லாரும் இப்போ ராஜாவாக இருக்கட்டும், ரிஷிச்சானா இருக்கட்டும், நிறைய நியூ கம்மர்ஸ் வந்திருக்காங்க. இதில் எங்களை விட வந்த எல்லாரும் ரொம்ப நாள் சினிமான்றது ஒரு ட்ரீம் மாதிரி பார்த்து ரொம்ப உழைச்சி ஒர்க் வெயிட் பண்ணி வந்திருக்கு சான்ஸ் கிடைச்சாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படம் வரும்போது அதை சப்போர்ட் பண்ணால் இன்னும் இது மாதிரி நிறைய நல்ல படங்கள் வரும். ஸோ அதனால் இது சப்போர்ட் பண்ணுவோம். டிரெக்டர் சார், எல்லாம் சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு எந்த வகையிலையும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரியோ உங்களுக்கு எதுவோ அது இருக்காது. அண்ட் செகண்டு, ஒரு இப்போ சொன்னீங்களே கார்த்தி சுப்பராஜ் சார் வந்தப்போ, கார்த்தி சுப்பராஜ் சார், ரஞ்சித் சார் அவங்கெல்லாம் வந்தப்போ ஒரு வேவ் ஆச்சு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போது சினிமா வந்து அந்த ஸ்டேஜில் தான் இப்போ இருக்குது. இப்போது வித்தில் ஒரு படம் ஓடுது, டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுது, அடுத்தடுத்து இப்போ வர்றங்க டெபியூ ஃபேஸஸ்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கிதில்ல. கண்டென்ட் தான் முக்கியன்றது. இதை நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக ரிசீவ் பண்ணுறதுக்கோ அதுக்கான ரெகக்னேஷனோ கொடுக்கலன்னா அடுத்து அந்த வேவ் வர்றதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகிடும். அந்த 10 வருஷத்தில் இங்கே ட்ரை பண்ணுற எல்லாத்துக்கும் அவங்க எனக்கு தெரிஞ்ச என்னை விடன்னு சொல்கிற பெரிய ஆள் கிடையாது, பட் டேலண்டடாக நான் பார்க்குற பல பேர் இன்றைக்கி சினிமாவில் இப்போ இல்லை. என் கூட ட்ராவல் ஆனவங்க அவங்களெல்லாம் பார்த்து நான் வியந்து இவங்கள மாதிரி நம்ம எழுத மாட்டோம்னு பார்த்தவங்க இப்போ சினிமாவில் இல்லை. பிகாஸ் ஆஃப் இந்த கோவிட் இந்த பல விஷயங்கள் இருக்குது. இப்போது முன்னாடிலாம் வந்து ஒரு சுமாரான படம் கூட ஓடணும். இப்போ வந்து நீ கொடுத்தா எனக்கு சூப்பராக ஒன்று கொடு. நான் சுமாரான படம்லாம் பார்க்க வரல. அது சரி தப்புன்றதான் 2வது விஷயம். இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல படம்ப்பா, நல்லா பண்ணிட்டானுங்கப்பான்னு ஒன்று ஓட வைக்கும். இன்னொன்று, நான் அங்கே நேற்று ஈவெண்ட்டில் சொன்னதுமே அதான், பெரிய படங்கள் வந்துட்டு உங்களை அப்படி உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கும், உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஆனால் எங்களை மாதிரி வர சின்ன படங்கள் மட்டும்தான் உங்களை வந்துட்டு ஆச்சரியப்படம் வைக்கும். உங்களை பார்க்க முடியும். இதில் எவ்வளோ படம் வந்துட்டு அது உங்களால் பார்க்க முடியும். நாளைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு கோட்னு சொல்லுவாங்கள்ல, தாமதிக்கப்பட்ட நீதி வந்து அநீதின்னு சொல்லுவாங்க. சேம் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 படம் சொல்லிடலாம். 10 வருஷம் கழிச்சு அப்போ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு செல்ஃபிஷாக சொல்லணும்னா எனக்கு அந்த பேர் வேணாம். எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ நீங்கள் ரெக்கக்னேஷன் கொடுங்க. அது கண்டிப்பாக உங்களை எந்த வகையிலையும் இந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணாது. அதில் உங்களுக்கு குறைகள் இருந்துச்சுன்னா நீ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லுங்கள். அதை ஏற்றுக்கிறதுக்கும் மாற்றிக்கிறதுக்கும் நானும் சரி என் டீமும் சரி ரெடியாக இருக்கும். ஆகஸ்ட் 21 இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு படம் பெரிய படம் வருது, எங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் வருது. இவ்வளோ பெரிய புயலுக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக காணாமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கொண்டாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல படம் பண்ணியிருக்கோம். நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், தியேட்டரில் பார்க்க முடியாதாங்க ஓடிடி வரப்பையும் பாருங்கள். அண்ட் 21 வர்ற அன்னைக்கு இங்கே கூட வர்ற மற்ற படங்கள் ஆகட்டும். இப்போது ரியோ சாரோடைய ராமன் லீலா வருது, அப்புறம் பியார் பிரேமா கல்யாணம் வருது, அடுத்த வாரம் டாக்ஸிக் வருது, கராத்தே பாபு வருது, இப்போ விஸ்வநாதன் சென்ஸ் வந்துருக்கு. எல்லா படங்களும் நான் ஏன் தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னா உங்களுக்காக படம் பண்ணுறோம். நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக டிஸ்மைண்ட் பண்ண மாட்டோம். தப்பாக இருந்துச்சுன்னா திருத்திக்கிற ரெடியாக இருக்கும். ஸோ 5 ரீசன் சொல்லணும். சொல்லிட்டீங்க. இட்ஸ் குட். அதான் இதுதான். அண்ட் இப்போ ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டரா யூ வில் ஹேவ் இப்போ இதெல்லாம் நான் பண்ணுவேன்,
இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன்னா அது என்னவா இருக்கும்? நாட் anything லைக் எக்ஸ்ப்ளோர் நான் கேட்கல, திஸ் பொலிட்டிக்கலி ஒரு மாரலி ஐ ஒன்ட் டூ. அதான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கணுன்றது, எல்லாருக்கும் இருக்கணுன்றது, நாட் ஓன்லி ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருக்கும் இருக்கணுன்றது என்னுடைய தாட். அந்த கரெக்ட்னஸ் எனக்கு இப்போ இந்த படத்தில் நான் பொலிட்டிக்கல் கரெக்டாக பண்ணிக்கேன்னு சொன்னேன்ல, அது நான் யாருக்காக பண்ணியிருக்கணும் அவங்களுக்கே ஊர்த்துச்சுன்னா அதை நான் மாற்றிக்க ரெடியாக இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வில் நெவர், நான் ஒரு எல்ஜிபிடி அப்போஸ் பண்ணியும் அண்ட் எனிதிங் விச் ஒரு சாவனிசம் கொண்டாடுற மாதிரியோ, இங்கே எது எல்லாரும் எல்லாமே சமம் அப்படின்றதுக்கு ஆப்போசிட்டாக நான் என்றைக்கும் படம் பண்ண மாட்டேன். இங்கே எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லாருமே ஒரே இதுதான். ஹூவர் அந்த விஷயங்கள் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். எனிதிங் விச் ஐ எம் நாட் அ ஃபெமினிஸ்ட், பட் அது நான் நாட் அட் ஆல் அ ஃபெமினிஸ்ட். அதுக்கு நான் ஏன்னா ஆஸ் அ மென் என்னோட தாட் ஆஸ் அ மென் ஒரு ஃபெமினிஸ்டாக இருக்கிறதுக்கு பேசிக்கே மென்னாக இருந்தால் அது இருக்க முடியாதுன்றது என்னுடைய தாட். ஏதோ வகையில் நமக்கு அந்த தாட் வந்துடும், நம்ம பார்த்து வளர்ந்த விதத்தில் ஏதோ ஒன்றுலையோ. அதோடைய அந்த கில்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் இந்த படம். பேசிக்கலி இந்த படம் என்னோடய கில்ட்டுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ ஒரு பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரியோ அவங்கள இது பண்ணுற மாதிரி படம் பண்ண மாட்டேன். கொயர் கம்யூனிட்டி இது பண்ணுற மாதிரி படம் பண்ண மாட்டேன். நான் தான் ஆம்பளைன்னு சொல்கிற மாதிரி எந்த படமும் பண்ண மாட்டேன். தட்ஸ் ஸ்வீட். தட்ஸ் வை ஐ வாண்டட் டு ஆஸ்க் பிகாஸ் ஐ கேன் சென்ஸ் இட். அதனால் ஓகே, ஆஸ் ஒரு டெபியூட் ஆக்டர் வராங்கன்னா அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஆனால் இதே ஒரு சின்ன படங்களே பண்ணுறது தான் எனக்கு பெரும், எனக்கு ஹாப்பியாக இருக்கும். எஸ், வாட் ஆர் ஆல் த அப்கமிங் ஃபில்ம்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அனிஷ்மா? அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஸோ அதுதான் அடுத்த 2 வருஷத்துக்கு கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை, சத்தியமாக அப்படியெல்லாம் இல்லை. நான் சும்மா வீட்டில் இருக்க வேலை இல்லாமல் ஏதாச்சும் நல்லா இல்லை இல்லை சத்தியமாக நான் சீரியஸாக சொல்லக்கூடாது, ஜிங்க்ஸ் ஆகிடும்ல. ஒரு படம் மட்டும் கமெண்ட் பண்ணியிருக்கேன், வேற எதுவும் இப்போதைக்கு கமெண்ட் ஆகலை. ஸோ ஆமாம், அப்புறம் இல்லை நான் அடுத்த படம் கொடுத்துருக்கேன், இன்னும் படிக்கலை. அவங்க படிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ பார்த்து. அது என்னோட பழைய ஃபோனில் இருந்துச்சு, ஃபோன் லாக் மறந்துட்டேன் சார், அதனால் படிக்கும். என்ன காரணம் அவங்கள்ட்ட கேட்டுருங்க. நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் டார்த்தி வேணும். எஸ், டார்த்தி தான். இப்போது எனக்கு இந்த 2-3 முன்னாடி ஆரம்பத்தில் கேட்டு வச்சுருந்தேன் சொன்னால, அதில் ஒரு விஷயம் பிளான் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் இப்போ நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ டிசம்பர் வரைக்கும் இந்த ரிலீஸ் ப்ரொமோஷன்லாம் போகிறதுனால எது என்னெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் அது ஷூட் பண்ணலான்றது. ஸோ மெயினாக இப்போ அடுத்தது வந்து டார்த்தி. நைஸ். எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஐ கேன் see that அந்த ஃபயர் அவங்க அனிஷ்மா அவங்க சொன்ன மாதிரி வித் போத் ஆஃப் யூ அண்ட் யூ அந்த ஒரு டெபியூ வராங்க, இப்போது ஃபஸ்ட் டைம் ஒரு லீட் ரோலில் பண்ணுறோம் அப்படின்னா தட் ஃபயர் ஐ கேன் see, that உழைப்பை ஐ கேன் see behind your all talks. சிரிச்சிட்டு இருந்தாலும் ஐ கேன் see the thought. So heartful success நடக்கணும்னு நான் heartfelt நான் சொல்கிறேன். Thank you so much. Thank you so much. Thank you. I decide. I go extra. Presta, always extra. But what extra? அதிசயா. அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.